ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம சிக்கனை வச்சு கறி செய்ய போகிறோங்க. இது பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைலில் இருந்துச்சு. அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம சிக்கனில் வந்து விதவிதமான கறிங்க செய்யக்குள்ளே நல்லாவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட் நம்ம ஃபீல் பண்ணி சாப்பிட முடியுங்க. இது நல்லாவே உங்களுக்கு நெய் சாதத்தோட சைட் டிஷ்ஷாக அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த மாதிரி இந்த சேனலில் அதிகமான வெஜ்ஜு நான்வெஜ்ஜு குழம்புங்க நிறையவே இருக்குது. வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய் நல்லாவே சூடாகட்டும். 1 டீஸ்பூன் கடுகு பொரியட்டும். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா டேஸ்டியாக இருக்குங்க செய்யக்குள்ளே. இதில் 1.5 கைப்பிடி இருக்கும். இதுக்கு கொஞ்சம் நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் பாதி பாதியாக. கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இது கூடயே நம்ம பெரிய வெங்காயம் ஒரு 2லேருந்து 3 இருக்குங்க. இதுக்கும் நம்ம ஸ்லைஸாக இது கட் பண்ணியாச்சு. இது ரெண்டுமே நல்லா நம்ம வதக்கலாம். காற்றுக்கு ஏற்ப மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 3 நம்ம போட்டுக்கிட்டோம். இதில் கொஞ்சமாக நம்ம கறி லீஃபும் போட்டுக்கிட்டோம். கொஞ்சம் நேரம் எல்லாமே வதங்கி வரட்டும். இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். தேங்காவுக்கு இதில் கட் பண்ணியே போட்டாச்சு சின்ன சின்ன துண்டுங்களாக. இந்த தேங்காவில் கீழ்பாகம் இருக்குது இல்லைங்களா, அது க்ளீன் பண்ணிவிட்டு போடக்குள்ள நல்லாவே இருக்கும். இதில் இஞ்சி பூண்டு நல்லா நசுக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதுக்கே நல்லா நம்ம வதக்கணுங்க. இதில் நம்ம ஒரு 2 பெரிய சைஸில் இருக்கும் தக்காளிக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டோம். காற்றுக்கு ஏற்ப மாதிரி நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் போட்டுக்கிட்டாங்க. கொத்தமல்லி தூளும் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் போட்டுக்கிட்டாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம வதக்கணும். சிக்கன் 1 கிலோ இருக்கும். மீடியம் சைஸில் துண்டுங்களாக போட்டாச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதுலேயே இந்த சிக்கனுக்கு சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு நல்லாவே இதுக்கு கழுவாச்சு, வேறு ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சமாக இதில் தண்ணி நம்ம தெளிச்சிக்கலாம். அதிகமாக போடக்கூடாது. ஒரு 50 மில்லி இருக்கும் தண்ணி இதில் போட்டிருக்கு. கரம் மசாலா நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன எடுத்துருக்கேன்ட்டு பார்க்கலாம். ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய், அதே மாதிரி 2 ஸ்டார் அனீஸ், 5லேருந்து 6 லவங்கு, 2 சின்னதாக பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா. இதில் சின்னதாக ஒரு பீஸ் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். அதிகமாக தேங்காய் போடக்கூடாதுங்க. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாகவே இதில் கட் பண்ணி போட்டு நல்லா தண்ணி கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். இந்த சிக்கன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சிட்ருக்குறோம். மூடி வச்சு அப்பப்போ நடுவில் கிளறியும் கொடுக்கணும். பார்த்துங்க, உங்களுக்கு சிக்கனில் தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதுக்கு கொஞ்சம் வேக வைங்க. அதிகமாக ஒரேடியாக தண்ணி போடக்கூடாது. இப்போ நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, இந்த விழுதுக்கு இதில் போட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் அலசி போட்டுக்கலாம். இதுக்கே மூடி வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகட்டும். நல்லாவே அந்த அரைச்ச விழுது அப்சர்வ் ஆகுங்க. நம்ம போட்ட சிக்கனில் நல்லா வாசனை கமன்னு இருக்கும். இதில் கொஞ்சமாக கறி லீஃபும் சேர்த்துக்கலாம். நல்லாவே அந்த வாசனை இருக்குங்க போடக்குள்ள. பாருங்கள், எவ்வளோ கமன்னுட்டு நல்லா சிக்கன் வெந்து வந்துருச்சு. வாசனையும் அவ்வளோ நல்லா இருக்குது. இதில் கொஞ்சமாக கரியாண்டர் லீஃப் சாப் பண்ணி போட்டுடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். எந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஃபுட்டுங்க நிறையாவே இருக்குங்க. தேவைன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன். என்ஜாய் ஃபுட்.